ஆனால் நான் சிங்கத்தை பற்றி ஒன்று சொல்லணும், ஒரு வார்த்தை சொல்லணும். என்ன தெரியுங்களா? சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம். அது ஏதாவது எலெக்ஷன்லையா நின்றுது? யார்ட்டையாவது அப்ரூவலாக கேட்டுச்சு? சில பேர் யார்ட்டையும் அப்ரூவலே வாங்காமல் ஜென்மத்துக்கு அவன் தான் தலைவனாக இருப்பான். யாருடைய ரெக்கக்னிஷனும் அவனுக்கு வேண்டியதே கிடையாது. பை பர்த் அவங்க இயல்பிலேயே தலைவர்கள். அதனால தான் தலைமை பற்றி ஒரு கொள்கை உண்டு. அது ஜீனில் வருதா, பை பர்த் வருதா, இல்லாட்டி கற்றுக் கொடுக்க முடியுமா, வெளியிலேருந்து வருமானா? எல்லாம் தான் வரும். ஜீன்லேயும் வரும், ஜெனட்டிக்கலி வரும், ப்ரோக்ராமில் வரும், வாய்ப்பில் வரும், தானாக எக்யூப் படிக்கிறதாலையும் வரும், எல்லாத்துலேயும் கலந்து தான் வரும். இப்படி தான் வரும்னு ஒன்றும் அதுக்கு எல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே சார், இப்போ 100 நாயை நீங்கள் ட்ரெயின் பண்ணால் வந்துடுமான்னா, நான் ரொம்ப விவரமாக சொல்ல முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். டிஎன் சேஷன் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார்ல, அவர் முதல்ல என்னவா இருந்தாருங்களா? அதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டருடைய செக்ரட்டரியாக இருந்தார். அவர் பிரைம் மினிஸ்டருடைய செக்ரட்டரியாக இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்தது அவருக்கு. எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்தோடனே கூட இருக்கிறவங்களாம் சேஷனை கேட்குறாங்க, இதை என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அவர் பிரைம் மினிஸ்டருடைய செக்ரட்டரியாக இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்தபோது இதை என்ன பண்ணணும்னு சேஷனை கேட்டாங்க. குப்பத்தொட்டியில் போடுன்னார். குப்பத்தொட்டியில் போடு அப்படின்னார். அவர் பிரைம் மினிஸ்டர் பிஆவாக இருந்தபோது எலெக்ஷன் கமிஷனர் நோட்டீஸை அவர் ஒன்றும் மதிக்கவே இல்லை. அவர் எலெக்ஷன் கமிஷனர் ஆனார் பாருங்க, அத்தனை பேர் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டார். அத்தனை பேர் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டார். இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், டிஎன் சேஷன் என்ற ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு சட்டப்படி தரப்பட்டிருக்கிற சக்திகளை விட டிஎன் சேஷன் என்ற தனிநபருடைய ஆற்றல்கள் பல வகையில் தலைமை பதவியின் அகல நீளத்தை மாற்றி விடுகின்றன. சில போஸ்ட் டம்மியாக இருக்கு சார். சில பேர் உட்காந்தான்னு வச்சுங்க, கலக்கி எடுத்துருவான். எப்படிதான் அவனால் முடியுதுன்னா அதான் அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டி, தனித்திறமை அப்படின்னு பேர். அதுக்கு முன்னாடி அந்த போஸ்ட்டுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதில் என்னென்ன உண்டோ எல்லாம் விளையாடிடுவான். அப்போது நீங்கள் அந்த பதவி என்பது தரப்பட்ட அடையாளங்கள் அல்லது குறியீடுகள் மூலமாக வருகிற சக்தி என்பதை விட தனி மனித இயல்பின் மூலம்தான் அந்த பதவி ஆற்றலை பெறுகிறது. தனி மனித இயல்பு, அதன் மூலமாகத்தான் அதற்குரிய வீரியம், அதற்குள் நுழைவதற்கான வாய்ப்பு அதற்குள்ளே இருக்கிறது. நான் ஒரு சின்ன அனாலிசிஸ்க்காக முதல்ல கொஞ்சம் முன்னாடி இப்படி போகிறேன், அப்புறமா அதை பற்றி நான் விளக்கி சொல்கிறேன். இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் போய் ஒருத்தர் உட்காந்துட்டாரு, தலைவர் ஆகிடுவாரா? அதுக்குரிய குவாலிட்டியே இல்லை, எந்த வகையிலையுமே இல்லை. நாங்கள் வேடிக்கை சொல்லுவோம். ஒய்ஃப்ட்டு ஒருத்தர் சொன்னாராம், தெரியுமா உனக்கு என்ன, எங்கள் கம்பெனியோட ஜிஎம்மா என்ன ஆக்கிட்டாங்க, எங்கள் கம்பெனியோட ஜிஎம்மா என்ன ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி சொன்ன சாப்பிடுவாங்க. என்ன ஜிஎம் சாப்பிடாமல் இருந்துட முடியுமா? ஜிஎம் பாத்திரத்தையும் நான் தானே தேய்க்கணும், 10 பாத்திரம் நான் தானே தேய்க்கணும், சாப்பிடணும், சீக்கிரமாக வாங்க, ஜிஎம்மாக இருந்தா என்ன வாங்க. நீ மரியாதை இல்லாமல் பேசுகிற, உனக்கு தெரியல, இந்த ஜிஎம்மாக வரத்துக்கு அவன் தலைகீழாக நிற்கிறான், என்னை ஜிஎம் ஆக்கிட்டாங்க. வயசாகிடுச்சேன்னு ஆக்கியிருப்பா, ஏஜ் ஆகிடுச்சு, சீனியாரிட்டி ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதா? சாப்பிடுவாங்க. இப்போ ஒய்ஃப் இன்சல்ட் பண்ணான்னு பொருள் இல்லை, அவருடைய அபிப்பிராயத்தில் இவர் அப்படியெல்லாம் ஒரு போஸ்ட்டுக்கு வந்துட முடியாது அப்படிங்கிறதுல ஷீ இஸ் வெரி கிளியர். இல்லை இப்படி ரொம்ப அன்பு கூட காரணமாக இருக்கலாம். சாதாரணமாகவே இந்த ஆளுக்கு பிபி 180, இவர் ஜிஎம் வேறு ஆயிட்டார்னா இவர் பிபி என்ன வருது, அந்த அன்பு காரணமாகவும் இருக்கலாம். உன்னை எதுக்கு ஜிஎம் ஆகினாங்கிற அன்பு கூட காரணமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன், ஒரு பை போஸ்ட் சீனியராக உட்காந்துட்டதாலேயே நீங்கள் லீடர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு நான் என்ன சொல்கிறது, மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, பீட்டர்ஸ் பிரின்சிபிள் அப்படின்னு பேர். மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் அதுக்கு என்ன பேர், பீட்டர்ஸ் பிரின்சிபிள் எழுதி வச்சிருக்கிறான். என்ன தெரியுங்களா, புளிச்ச மோர் கூட புளிக்கும் போது உப்பும் டான்ட்டான். என்ன பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் பாருங்க. மோர் புளிக்கும் போது புளிக்க ராத்திரிக்கு தோசைக்கு அரைச்சி வைக்கிறீங்க, காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு உப்பி நிற்கும். நிஜமாவே அவ்வளோ அவசரத்துக்காக வந்துருச்சு, கரண்டியை விட்டு டொப்புன்னு அமுக்குன்னா உள்ள போயிடும். அது மாதிரி சில பேர் அப்படி போய் அந்த இடத்துல போய் உட்காந்துருவான், ஹேர் அடிக்கல மேலே போய் உட்காந்துருவான். உட்காந்துட்டதாலேயே அவன் லீடர் ஆகிட்டான்னு அர்த்தம் இல்லை, தோசை மாவுன்னு அர்த்தம். வெறும் புளிச்ச தோசை மாவு புளிச்சு போனது கொஞ்சம் மேலே நிற்கும் உப்பிக்கிட்டு, ஒரு கரண்டியை விட்டு ஆட்டினா கம்முன்னு கழுப்படும். நீங்கள் யார் யாரை நினச்சி கை தட்டுறீங்கன்னா எனக்கு தெரியாது, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. எனக்கு தோசை மாவு மட்டும்தான் தெரியுமே ஒழிய வேறு எதுவும் எனக்கு தெரியாது. திஸ் இஸ் கால்டு பீட்டர்ஸ் பிரின்சிபிள் அப்படின்னு பேர். இப்போ சில பேர் அப்படி புளிச்ச மாவு மேலே வர மாதிரி வருவான். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் யார் ராமாயணத்துலன்னா சுக்ரீவன். ஏன் சார் வாலியினுடைய இடத்த அவன் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா சார்? எங்க ராமனுக்கே தெரியுது இல்லை என்ன,
நிரம்பிய ஒருவன் காத்த நிறை அரசு, அது நிரம்பி நான் காத்த நிறை அரசு. ஸ்டேட்மெண்ட் பாருங்க. such a powerful personality வாலிய மாதிரி டஃப் ஒரு லீடர் உட்கார்ந்த இடம். சுக்ரீவன் உட்காந்துட்டான், பை சான்ஸ் உட்காந்துட்டான். எப்படி உட்காந்துட்டான்? ராமரோட சேர்ந்துட்டான், ராமருடைய சப்போர்ட் கிடைச்சிடுச்சு, உட்காந்துட்டான் அந்த இடத்துக்குள்ள. சுக்ரீவன் உட்காந்துட்டதாலேயே வாலி ஆகிட முடியுமா? வாலியோட ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த்து, லீடர்ஷிப் குவாலிட்டிஸு, போர் செய்கிற இயல்பு எல்லாமே வந்துருமா? வராது. புளிச்ச மாவு உப்பிருச்சு. அப்ப அது ராமனுக்கு கவலை இருக்கும் இல்ல, அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். அவனுக்கு சரியான ஆள் இருந்தால் தான் அவன் லீடராக இருக்க முடியும். ஒரே தைரியத்தில் சுக்ரீவன் கையில் கொடுத்தான். அனுமனை போன்ற அறிவாளி ஆலோசனைக்கு இருக்கிற ஒரே காரணத்தால் சுக்ரீவன் தலைவனாய் இருப்பதற்குரிய அந்த சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு தலைவன் சொந்த பலத்தில் நிற்க முடியாத போது சொந்த பலத்தில் நிற்பவர்களால் ஆதரிக்கப்படுகிறவனாக இருந்தால் அவன் தன் தலைமையை நீட்டித்துக் கொள்ள முடியும். அவனுக்கு விசுவாசமான ஆள் கிடைக்கணும். சொந்த பலமுடையவர்கள் இவன்கிட்ட விசுவாசமா இருக்கணும். அவங்க இவனை கவுக்கணும்னு நினைச்சா கவுத்துருவாங்க. அப்படி கவுக்காதபடி ஒருத்தர் கிடைக்கணும். அதனால தான் அனுமனோடு சுக்ரீவன் இருக்க வேணுங்கிறத வாலியும் வற்புறுத்துறான். அனுமன் இடத்துல தான் ராமன் பேச வேண்டிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே பேசுறான். சுக்ரீவன் இருந்தா கூட சுக்ரீவனோட கான்வர்சேஷன் கம்மி. இப்போ டயத்துக்கு திரும்பி வரல, செய்ய வேண்டிய காரியத்தை சுக்ரீவன் செய்யல. யார்கிட்ட கோவப்படுறாரு? ஆஞ்சநேயர். அவர்கிட்ட தான் கோவப்படுறார் ராமன். ஏன் இன்னும் வரல? கார்காலம் ஆச்சு இல்ல, ஏன் இன்னும் வர வேண்டிய படம் வரல அப்படிங்கிறத யாரிடத்துல அவர் வருத்தப்படுறாரு? அப்போ அனுமனுடைய பலத்தினால் தான் சுக்ரீவனுடைய தலைமை என்பது நீடிப்பதற்கான வாய்ப்பாகவே இருக்கிறது. ஏன்னா சார், ஒரு பெரிய நாட்டையோ இல்லை ஒரு பெரிய அரசு நிர்வாகத்தையோ செய்வதுங்கிறது ஒரு சுலபமான காரியம் இல்லை. அதை செய்வதற்கு நிறைய பலம் இருக்கணும். அது என்னென்ன பிரின்சிபிள் நான் வேகமாக பின்னாடி சொல்கிறேன். நான் முதல்ல அதுக்குரிய அந்த சினோரியோ அதை நான் முன்னாடி கரெக்டாக பிக்சரைஸ் பண்ணிட்டா அப்புறம் ஃபாலோ பண்ணுறது ஈஸி. அதுக்காக தான் வேறு ஆங்கிளுக்கு நான் போயிட்டு வர்றேன். டாவோ டீச்சிங் அப்படின்னு இருக்க ஒன்று. டாவோ டீச்சிங்னா லாவோட்ஸ் எழுதுனது டாவோயிசம், டாவோ டீச்சிங். அதில் ஒரு கருத்து சொல்கிறார். ரொம்ப அழகான பெரிய விஷயத்தை நிர்வாகம் பண்ணோன்னா அந்த லீடர் வந்து ரொம்ப மெக்னானிமஸாக இருக்கணும். வாட் இஸ் கால்டு மெக்னானிமிட்டி? என்ன அந்த அவனுக்கு மெக்னானிமிட்டி இருக்கணும்? இதுக்கு அவர் யூஸ் பண்ணுற வேர்டு பாருங்க. யார்? லாவோட்ஸ் யூஸ் பண்ணுற வேர்டு பாருங்க. பெரிய நாட்டை ஆளுவது என்பது சின்ன மீனை சமைப்பது போல. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். பெரிய நாட்டை ஆளுவது என்பது சின்ன மீனை சமைப்பது போல. அதிகம் கிளறக்கூடாது. பியூட்டிஃபுல் வார்த்தை. நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப நாளைக்கு நீங்க மேல இருக்கணும்னா அதிகம் கிளறக்கூடாது. ஏன் முடிக்கிறார் பாருங்க டாவோ டீச்சிங்ல. பெரிய நாட்டை ஆள்வது என்பது சின்ன மீனை சமைப்பது போல, அதிகம் கிளறக்கூடாது. அதிகம் கிளறினால் உறுப்புகள் உடைந்து போய் விடும். சோவியத் யூனியன் ஏன் இப்படி உடைஞ்சது? பெரிய நாட்டை ஆள்வது என்பது சின்ன மீனை சமைப்பது போல, அதிகம் கிளறக்கூடாது. அப்படி அதிகம் கிளறினா என்ன ஆகும்? உறுப்புகள் உடைந்து போய்விடும். இப்ப சுக்ரீவனுடைய குவாலிட்டி எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு வகையில் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு நோபல் குவாலிட்டியா சுக்ரீவனுடைய குவாலிட்டி? இப்ப நீங்க ராமனுக்கு வாங்க. சுக்ரீவனை தன்னுடைய டீம்ல சேர்த்துக்கிறார். ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக எடுத்துக்கிறார். தன்னுடைய கூட்டு அப்படிங்கிற எல்லைக்குள்ள கொண்டு வந்து சுக்ரீவனை வைக்கிறார். சுக்ரீவன் அதுக்குரிய ஸ்டாண்டர்டோட நடந்துக்கிட்டானா? ஸ்டாண்டர்டோட நடக்கல. ஏன்? பவருக்கு வந்த உடனே என்ன பண்ணா? குடிச்சான். பவருக்கு வந்த உடனே என்ன பண்ணா? சிற்றின்பங்களை அனுபவிக்க தொடங்கினா. பவருக்கு வந்த உடனே என்ன பண்ணா? கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டான். ராமனுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டான். படைகளை திரட்டி தரேன்னு சொன்னவன் செய்யவே இல்லை. எல்லாத்துலேயும் குவாலிட்டியில பொசுக்குன்னு அப்படியே கீழே போறான், டோட்டலா போறான். இப்ப ராமன் சுக்ரீவனுடைய குவாலிட்டி இல்லைங்கிறதுல கோபப்படணுமா இல்லையா? கோபப்பட்டார். சரி, கோபப்பட்டவர் எப்படி கோபப்பட்டார்? அவனிடத்தில் அன்பும் உண்டு, அவனை கொல்லுவதற்கு அம்பும் உண்டு. சொல்லிட்டு வான்னு லட்சுமணன் அனுப்பிச்சார். லட்சுமணன் போய் சொன்னான். அப்புறமா அவன் தள்ள அடிச்சுக்கிட்டு ஐயோ நான் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டேன்னு வந்து ராமர் காலில் சுக்ரீவன் விழுந்த போது இதான் நீங்க ராமனை கவனிக்கணும். ஏன்டா உன்னை பத்தி இவ்வளவு குறைவா சொல்லிக்கிற? நீ பரதனுக்கு நிகரானவன். சார், பரதன் அணைய நீ பரதன் அணை எங்கேயாவது பரதனையும் சுக்ரீவனையும் ஏணி வச்சா கூட எட்டுமா? பரதனுடைய குவாலிட்டி என்ன குவாலிட்டி? பரதனுடைய மெக்னானிமிட்டி எவ்வளவு பெரிய மெக்னானிமிட்டி, பியூரிட்டி. பரதனுடைய பியூரிட்டி எவ்வளவு பெரிய பியூரிட்டி. சுக்ரீவனோட நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையாவது நீங்க அதை பொருத்தி பார்க்க முடியுமா?
அப்ப என்னங்க அர்த்தம்? பெரிய நாட்டை ஆளுகிறவன் அதிகம் கிளறக்கூடாது. கிளறினால் உறுப்புகள் உடைந்து போய்விடும். இவனுடைய குவாலிட்டி என்ன, தரம் என்ன, தகுதி என்ன, சுக்ரீவா உன்னை நம்பி விட்டனே, நீ மோசமா போயிட்டியே, நீ இந்த மாதிரி இருந்தியே, நெகட்டிவான விஷயம் இருக்கும், கண்டுக்காம போகணும். நெகட்டிவான விஷயம் கீழே ஃபாலோ பண்றவங்ககிட்ட இருக்கும், கண்டுக்காம போகணும். தலைவனுக்கு அது தவிர்க்க முடியாதது. பெரிய நிர்வாகத்தை பண்ற தலைவனுக்கு அது தவிர்க்க முடியாதது. இன்னும் கொஞ்சம் வேற ஒரு இடத்துக்கு போறேன். மேலே போறவங்க எப்பவுமே அதிகாரத்தினுடைய அந்த பாம்பன் ஹானர்ல வந்து ரொம்ப அகங்காரமா இருக்கிறது இயல்பு. மக்களோட பழக மாட்டாங்க. ஆனா ராமன்கிற தலைவன் பாருங்க, தெருவில் இறங்கி போறாரு. சேரியட்ல போனாரா, எதுல போனாரு அப்படின்னு நமக்கு தெரியல. பல்லக்கில் போனாரா, தேர்ல போனாரா, கார்ல போனாரா நமக்கு தெரியல. ஆனா அவர் என்ன பண்றாரு, தெருவில் போற எல்லாரையும் என்கொயரி பண்ணி விசாரிக்கிறாரு. என்னப்பா, என்ன வேலையில் இருக்கிற, என்ன சம்பளம் வருது, பசங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, எனக்கு கஷ்டம் இல்லையே, உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே. யார் சார்? ஒரு இளவரசனாக இருக்கிற ராமன் தலைமை பண்புக்குரிய இலக்கணத்தோட இந்த எளிமையோட எல்லா மக்களோடையும் கலந்து பழகிறான்னு கம்பன் படம் பிடிச்சு காட்டுறாரு. எதுவினை இடரில்லை இனிதுனும் மனையும். உன் சம்சாரம் சௌக்கியமா இருக்கிறாளா, இனிதுனும் மனையும். இதெல்லாம் குசலம் விசாரிக்கிற வேலை தானே. ஏன் விசாரிக்கிறாரு? உயர்ந்த நிலையில் இருக்கிற தலைவன் தன்னுடைய மக்களோடு எப்படி பழகணுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். நான் உலக இலக்கியங்களோடு அங்கங்கே அப்படியே டச் பண்ணி தொட்டுட்டு போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. உமர், மகாத்மா காந்தியால் பாராட்டப்பட்ட ஒரு உலக தலைவர் உமர். அவர் வந்து உங்களுக்கு தெரியும், தலைவராக இருந்தவர் அராபில். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பிரதேசத்துக்கு ஒருத்தரை கவர்னராக நியமிக்கிறார். நீ அங்கே போய் கவர்னராக இருந்து அந்த காரியத்தை பாரு அப்படின்னு நியமிக்கிறாரு உமர். உமரை பற்றி மகாத்மா காந்தியை வியந்து பேசுகிறார். உலக தலைவர்கள் வரலாற்றில் உமர் ஒரு குறிப்பிடத்தக்க தலைவர் அப்படின்னு பேசுகிறார் மகாத்மா காந்தி. இந்த உமர் என்ன பண்ணுறாரு, ஒருவரை கவர்னராக நியமிக்கிறாரு. மரியாதை நிமித்தமாக அவர் வந்து இவர்கிட்ட நன்றி சொல்கிறதுக்கு வராரு. என்னை நியமித்ததுக்கு நன்றின்னு சொல்கிறதுக்காக வந்தார். என்ன பண்ணார் தெரியுங்களா? வந்து உமரை வணங்கிட்டு உட்காந்து, வணங்க மாட்டாங்க அவங்க, ஒரு மரியாதையை செலுத்திட்டு இப்படி எதிரில் உட்காரும்போது உமருடைய குழந்தை நேராக ஓடி வந்து அப்படியே அவர் கழுத்தை கட்டிக்கிட்டு அவர் கழுத்தை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு மடியில் குதிச்சுக்கிட்டு எல்லாம் வம்பு பண்ணுது. குழந்தை, அவருடைய குழந்தை. இந்த நியமிக்கப்பட்டார் பாருங்க, இவர் என்ன பண்ணாரு, நிமிர்ந்து அப்படி உமரை பார்த்துட்டு, நீங்க எவ்வளவு பெரிய தலைவர், டெரர், எல்லாரும் பார்த்து பயப்படுற மிகப்பெரிய தலைவர், இந்த குழந்தை என்ன உங்கள்கிட்ட இப்படி விளையாடுது? அவர் சொன்னார், என் புள்ள என்கிட்ட விளையாடுது அப்படின்னு. அது சரியில்லை. நான் எப்படி தெரியுமா, என்ன என் பசங்கள்லாம் என்னை கண்டா 10 அடி தள்ளி நிற்பாங்க. என் பசங்கள்லாம் 10 அடி தள்ளி நிற்பாங்க. ஒரு பையன் என் கிட்டக்க வர முடியாது அப்படின்னா பாருங்க. யூ ஆர் டிஸ்மிஸ்டுன்னு, இப்பவே உனக்கு கிடையாது, யூ ஆர் டிஸ்மிஸ்டு. ஏன்னு கேட்டாரு. டேய், சொந்த பிள்ளையே வர முடியாதுன்ற மிரட்டல வச்சிருக்கிறவன்ட்ட எப்படி அந்நியன் வந்து நீதி கேட்க முடியும்? முடியவே முடியாது. நீ உன் சொந்த பிள்ளைக்கே யமனா இருக்கிறியே, உன்னை வச்சிருந்தா அந்த நாடு உருப்படாது, போவெளியில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க லீனியண்டா இருக்கணுமோ அங்க இருக்க வேண்டியது கட்டாயம் இருக்கு. பொதுமக்களோட சகஜமா பழகணும், ஒரு தலைவனுடைய இலக்கணம். எதுவினை இடரில்லை இனிதுனும் மனையும். இது மாதிரி என்கொயர் பண்ணி மக்களோடு மக்களா கலந்து பேசுகிறவர்.